சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2024 கோ பிரசன்டட் பை கசா கிராண்ட், பவர்ட் பை ஆச்சி மசாலா, கோ பவர்ட் பை கியா. ஸோ இப்போ நம்ம கூட லவர் பந்து ஆக்ட்ரஸ் ஸ்வாசிகா இருக்காங்க. வணக்கம். தேங்க்யூ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ வந்து லப்பர் பந்துக்கு அப்புறமேட்டு வந்து ஸ்டேஜ் ஏறி ஏறி வந்து உங்களுக்கு டயர்ட் ஆகலையா? ஸோ எவ்வளோ அவார்ட்ஸ் தான் இன்னும் வாங்கலான்னு இருக்கீங்க? இந்த வருஷம் இருக்கிற எல்லா அவார்ட்ஸும் வாங்கலாம். ஸோ லப்பர் பந்து வந்து பட்டி தொட்டிலாம் வந்து வேற லெவலில் வந்துருச்சு. ஸோ மலையாளத்துக்கு அப்புறம் வந்து தமிழ்ல ஒரு சூப்பரான ஒரு கம்பேக், நீங்களே வந்து எதிர்பார்க்காத ஒரு கம்பேக் இல்லையா? ஸோ லப்பர் பந்து பத்தி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் நம்மளுக்காக. லப்பர் பந்து அதான் ஒரு சில பேரோட லைஃப் வந்து ஒரு விஷயம் மூலமா மாறும்னு சொல்ற மாதிரி ஆக்சுவலி என்னோட கரியரை வந்து டோட்டலா மாறினது வந்து லப்பர் பந்து மூலமா. தமிழ்ல ஒரு ரீஎன்ட்ரி இருந்தாலும் என்டையர் கரியர் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு ஆஃப்டர் லப்பர் பந்து. ஸோ அதோட ஹாப்பினஸ் வந்து எப்படின்னு என்னால சொல்ல முடியாது. அண்ட் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருக்கு அந்த டீம், என்னோட டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ், மை கோஸ்டார்ஸ் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப நன்றி சொல்றேன். அதான் எனக்கு ஒரு புது வாழ்க்கை எல்லாரும் சேர்ந்து சம்பாதிச்சு லைஃப் வந்து லப்பர் பந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளோட லப்பர் பந்துல எங்க எல்லாருக்கும் வந்து நிறைய ஃபேவரட்டான சீன்ஸ். உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு சீன் க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா எது சொல்லுவீங்க? எனக்கு வந்து அந்த டிராக்டர் ஓட்டிட்டு வர்றதுதான் என்னோட ஃபேவரட் சீன். ஒரு மாசான ஒரு இன்ட்ரோ சீன் வந்து அந்த மாசான இன்ட்ரோ சீன் நரேஷன்ல கேட்கும் போதே வந்து வாவ் இது நம்ம பண்ணா சூப்பரா இருக்கும்னு இருக்கும். சோ இப்பவும் அதுதான் அந்த ஒரு சீன், அந்த டிராக்டர் ஓட்டிட்டு ஒயிட் ஷாட்ல இருந்து அப்படி க்ளோஸ் அப் வர்றது, அப்புறம் நானும் தினேஷ் சாரும் அந்த லுக் எக்ஸ்சேஞ்ச் பண்றது, அதெல்லாம் தான் என்னோட ஃபேவரட் ஷாட். ஸோ அப்கமிங்ல எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் சினிமால நிறைய சூப்பரான வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள்லாம் வந்து இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு படம் எனக்கு வந்தா எனக்கு வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலி நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன், நீலாம்பரி, படையப்பா அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப அந்த மாதிரி வந்தா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம கன்னத்தில் முத்தமிட்டா மூவில நந்திதா மேம் பண்ண கேரக்டர். ஸோ அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் ஒரு மூவில ஹீரோயின் இருந்தா கூட செகண்ட் ஹீரோயின் மாதிரியான பயங்கர ஸ்ட்ராங்கான இருக்கும். ஆமா, ஒரு சீன்ல வந்தா கூட அது ஒரு ரொம்ப இமோஷனலா கனெக்ட் ஆகுற மாதிரி அந்த மாதிரி கேரக்டர்ஸ். யா. ஸோ இது வரைக்கும் நீங்க வந்து போனதுலயே ஒரு டாப் 3 இந்த பிளேஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது எந்த ஒரு டாப் 3? டாப் 3 நான் போனதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது, மறுபடியும் போகணும்னு ஆசை, சுவிட்சர்லாந்து. சூப்பர். அப்புறம் மால்தீவ்ஸ், அப்புறம் ஆக்ரா. ஸோ எல்லாமே வந்து என்னது ஹனிமூன் ஸ்பாட். ஆக்ரா மட்டும் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிறது இதெல்லாம் வந்து போயாச்சு, மறுபடியும் போகணும்னு ஆசை. பட் வந்து பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிறது இட்டலி இருக்கு, கிரீஸ், தாய்லாந்து போனோம். தாய்லாந்து போனோம்னு ரொம்ப நாளா ஆசையா இருக்கு. பட் நாங்க எப்ப பிளான் பண்ணாலும் என்னமோ அது செட் ஆகல, என்ன தெரியல. டெய்லியும் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலைன்னு போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே ஒரு குட்டி பிரேக் எப்பயுமே தேவைப்படுது. ஸோ நம்ம வீட்டுல இருந்து கிளம்புற வரைக்கும், அங்க மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு பேக்கேஜ்ல இன்டர்நேஷனல் ட்ரிப்பா இருக்கட்டும், இல்ல இந்தியாக்குள்ள ட்ரிப்பா இருக்கட்டும், அகாமடேஷன், ஃபுட், டிராவல், சைட் விசிட், இது மாதிரி எல்லா விஷயங்களும் நம்மளோட ஜிடி ஹாலிடேஸ் ஃபுல் பேக்கேஜ்ல, அதுவும் நம்மளோட பட்ஜெட்ல சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த 10 ஆண்டுகள்ல இவங்க சூப்பரான எல்லாருக்கும் ஒரு அகாமடேஷனா இருக்கட்டும், ஒரு ஃபுட்டா இருக்கட்டும், எல்லாம் நம்மளோட பட்ஜெட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஜிடி ஹாலிடேஸ் வச்சு ஒரு சின்ன ஹேம்பர். ஸோ ரெட் கார்பெட்ல நான் சொல்லவே தேவையில்லை, நம்ம ஃபேவரட் கௌரி பிரியா அவங்க தான் இருக்காங்க. ஸோ உங்களோட பேர் தாண்டி லவர் மூவில உங்களோட கேரக்டர் வந்து நிறைய பேருக்கு ரிலேட்டபிளா இருக்கு. அதையும் தாண்டி ரிலேட் ஆனதுனால உங்களுக்கு டைரக்ட் மெசேஜஸ்லாம் வந்த மாதிரி ஒரு கதை கேள்விப்பட்டா அதுல ஃபேவரட்டான மெசேஜ் இல்ல அன்ஃபர்கெட்டபிள் மெசேஜ் அந்த மாதிரி? இல்ல, எனக்கு 2 sides வந்தது. பொண்ணுங்களை வந்து ரொம்ப என்ன சப்போர்ட் பண்ணி உங்கள் மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருந்து எனக்கு நான் வெளியே வரணும், அதுக்கு நான் ட்ரை பண்றேன், இந்த படம் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுருச்சுன்னு நிறைய பொண்ணுங்க சொன்னாங்க. பையங்க வந்து உன்னால தாண்டி எனக்கு பிரேக்கப் ஆச்சு, ஏன் இப்படி படம் பண்ணேன்னு. No, it's like that. So you will have 2 sides to the coin. So I enjoyed all the responses. It was very, I was like okay, happy. ரொம்ப ரிலேட் பண்ணாங்க படத்தோட, ரொம்ப லைஃப் லைக் இருந்தது. அதனால ப்ராபப்ளி இவ்வளோ பர்சனலா எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைச்சேன். கௌரி பிரியா, இப்போ அந்த படத்தை பார்க்கும்போது எங்க எல்லாருக்குமே வந்து என்னடா இது நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி லைட்டா ஒரு சம்பவம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு படம் பார்க்கும்போது எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. பட் நீங்க ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி லவர் மூவில வந்த ஏதாவது ஒரு இன்சிடென்ட் உங்க நிஜ வாழ்க்கையில அந்த மாதிரி? நிஜ வாழ்க்கையில இல்ல, ஐ மீன் நாட் ஃபார் மீ பர்சனலி ஆன் தட் மச். பட் இப்போ நெசசரிலி ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லயே இந்த மாதிரி நடக்கணும்னு
அஃப்கோர்ஸ் அது அப்படி இல்லைல்ல. ஸோ நார்மலி ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றி எவ்வளோ நேச்சுரலாக எழுதிருக்காங்க எங்கள் டைரக்டர்னு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஸ்டோரி சொல்லும்போது கூட ஒரு என்னமோ லைஃப்க்கு ரொம்ப தூரமா இருக்கிற ஸ்டோரி மாதிரி எனக்கு தோணல. ஒரு பையன் பத்தி, அவன் ஃபேமிலி பத்தி, ஐ மீன் ஒரு பொண்ணு பத்தி, அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தி, இந்த டைனமிக்ஸ் எல்லாம் எவ்வளோ நேச்சுரலா இருக்கும், எவ்வளோ ரியலா இருக்கும்னு இந்த படத்துல அவங்க சொன்னாரு. நான் அதுக்கே நான் ரொம்ப கனெக்ட் ஆயிட்டேன். ஸோ வந்து இல்லை நான் பண்றேன் இந்த படம் சார். ஸோ திஸ் ஆர் தட் செக்மெண்ட் ஃபேவரட் டெசர்ட்ஸ். ஓகேங்களா? குலாப் ஃபுட் சாரி கண்டிப்பா ஃபுல் எக்ஸைட்டடா. குலாப் ஜாமுன் ஆர் ரசகுல்லா? குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் ஆர் ரசமலாய்? குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் ஆர் ஜிலேபி? ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन. குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் ஆர் கொழுக்கட்டை? குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் ஆர் லட்டு? எந்த லட்டு? மோதிச்சூர் லட்டுவா, பூந்தி லட்டுவா? நிறைய லட்டுஸ் இருக்கு. லட்டுல இத்தனை வெரைட்டி இருக்கு. ஆமா இருக்கு, அதுல எல்லாருக்கும் தெரியும். yellow லட்டுவோ ஆரஞ்சு லட்டு? லட்டு உருண்டையா இருக்கிறது லட்டு. லட்டு இது நீங்களே படிச்சு சொல்லிருங்க. பூத்தரேக்குலு. பூத்தரேக்குலு ஆமா சாப்பிட்டதே இல்ல மேம் அது இது வரைக்கும். கண்டிப்பா நீங்க சாப்பிடணும். நீங்க வாங்கி தந்தீங்கன்னா கண்டிப்பா வந்துருங்க, ஹைதராபாத்துக்கு வந்துருங்க. அப்படியே வாங்கி லட்டுக்கா பூத்தரேக்குலுக்காக நான் அனுப்புறேன் உங்களுக்கு. உங்க அட்ரஸ் சொல்லுங்க. நான் உணவே மருந்து உணவே மகிழ்ச்சி. அந்த வகையில நம்ம கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட் 14+ branches, 50 lakh customer taste, 250+ corporate clients release the ragas of real taste with நம்ம கீதம். ஸோ கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஃபுட் ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு கிஃப்ட். ஓ தேங்க்யூ. இங்க என் கூட தமிழரசன் பச்சைமுத்தூர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். அறிமுகமே தேவையில்லை. பிரதர், 2022 நெஞ்சுக்கு நீதி படத்துக்கு சிறந்த வசனத்துக்கான விருது. இப்ப அறிமுக இயக்குனர் உங்களோட படத்துக்கு எப்படி இருக்கு? அப்ப எப்படி இருந்துச்சு அப்படிதான் சந்தோஷமா இருக்கும். இல்ல சொல்றேன் நான், ஏன்னா ரொம்ப அந்த படத்துல அந்த வசனம் ரொம்ப பெருசா பேசப்பட்டுச்சு. ஸோ அப்பயே வந்து யார் இந்த தமிழரசன் பச்சைமுத்து அப்படின்ற எல்லாருமே அந்த கேள்வி இருந்துட்டே இருந்தது. லப்பர் பந்தில் வந்து ஒரே அடி 6 அடிச்சு காட்டிட்டீங்க. இன்னைக்கு இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். செப்டம்பர்ல வந்து படம் ஜூன் ஒரு 9 மாசம் ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு வரைக்கும் தாக்கம் பலமாவே இருக்கு அந்த படத்தோட தாக்கம். அடுத்தடுத்து அதுக்கப்புறம் அதோட வெற்றிகள்லாம் நிறைய வந்துச்சு, அதனால வந்தாச்சு. அறிமுக இயக்குனருக்கு உங்களுக்கு விருது கிடைச்சிருக்கு. இதுல நிறைய நாமினிஸ் மற்ற படங்களும் பார்த்துருப்பீங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் போன வருஷம்? எனக்கு ஆக்சுவலா அதுல வந்து நாமினிஸ்ல வந்து எல்லாமே பிடிக்கும். லவர், ஜமா, ஜே பேபி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்புறம் ப்ளூ ஸ்டாரு, போகும் இடம் மிக தூரம் இல்லை. ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ்ல நான் வந்துட்டேன். லாஸ்ட் கன்னடத்துக்கு இல்ல, ஓகே படம் ஹிட்டுங்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியல, எனக்கு சில டேரக்டர்ஸோட ஒர்க் வந்து இவங்க பேருந்து அப்படி இருக்கும்ல, அது மாதிரி எனக்கு அந்த லவ்வராக இருக்கட்டும், ஜம்மாவுடைய இந்த ஒர்க்லாம் எனக்கு கொஞ்சம் இதாகப்பட்டுச்சு. ஸோ ஓகே நான் வாங்கிட்டதுனால கொஞ்சம் சந்தோஷம். அதுக்கு முழு தகுதியான ஒருத்தர் நீங்கள். உங்களுக்கு நீங்கள் உணவுல எவ்வளோ கான்சியஸாக? அப்படிலாம் நல்லா சாப்பிடுவோம். அது கான்சியஸ்லாம் எதுவுமே கிடையாது. அப்பப்போ திடீர்னு இந்த இப்போ இருக்கிற மாதிரி இந்த சுகர் இல்லாத டயட் அந்த மாதிரி தான் ட்ரை இருக்கீங்களா? பட் ஆனால் உங்களுக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்குமா? ஸ்வீட்ஸ் பிடிக்காது எனக்கு பெருசாக. நான் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். பட் நான் காரம் அந்த மாதிரி தான் பயங்கரமாக சாப்பிடுவேன். பாருங்க, நான் படம் நெஞ்சுக்கு நீ எப்போ இருந்த உடம்புக்கு இப்போ வெயிட் போட்டேன்ல. சாப்பாடு கேட்குறேன், சாப்பிட்றதால அதெல்லாம் டயட் கீட்டில் எதுவும் கிடையாது. அதெல்லாம் இல்லை, கிடைக்கிறப்ப சாப்பிட்டுக்க வேண்டியதா. அம்மாவின் அன்பை போல சுத்தமானது தூய்மையானது நெய். அதை நம்ம உணவுல சேர்த்துக்கும் போது சுவையும் மனமும் மட்டும் இல்ல, ஒரு தனித்துவமான உணர்வையும் கொடுக்கும் இல்லையா? அப்படி மனதுக்கு அமை தரக்கூடிய ஒரு தரமான நெய் தான் ஆர்கேஜி நெய். கடந்த 4 தலைமுறையா இந்தியா முழுவதும் நெய் விற்பனை செய்யும் நிறுவனமாக மக்கள் மனதில் தனித்து நிற்கிறது ஆர்கேஜி நெய். ஆர்கேஜி வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் ஹேம்பர் மட்டும் உங்களுக்கு. இன்னைக்கு என் கூட லவர் படத்துடைய இயக்குனர் பிரபரம் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். 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 ரொம்ப சந்தோஷம். அண்ட் டெபியூ டைரக்டர்ஸ் நாமினேஷன்ல உங்களோட பேரும் இருக்கு, லவர் படமும் இருக்கு. அண்ட் போன வருஷம் வந்ததுல லவர் படம் வந்து ஒரு பலவிதமான தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இளைஞர்கள் மத்தியில. அந்த வரவேற்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. ஏன்னா டெபியூ ஃபிலிமுக்கே இவ்வளோ பெரிய ஒரு ரிசப்ஷன், டிஸ்கஷன் அண்ட் நிறையா பேர் வந்து அவ்வளோ பர்சனலாக ஒரு படத்து கூட கனெக்ட் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப வேலிடேட்டிங்காக இருந்துச்சு. உங்களோட வெப் சீரிஸ் முதற்கொண்டே சரி, நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஹியூமன்ஸோட எமோஷன்ஸை ரொம்ப மைன்யூட்டா, ரொம்ப அதுல ஒரு பெரிய பேலன்ஸ் வேணும் கண்டிப்பா. இந்த கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான் ரொம்ப பார்த்து ரொம்ப அழகா எடுக்கிறீங்க. தொடர்ந்து உங்களோட படங்களாகட்டும் வெப் சீரிஸ் ஆகட்டும் பார்த்துருக்கேன். அடுத்து என்ன மாதிரி சப்ஜெக்ட் அப்படி டச் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும் உங்களுக்கு ஆசை? அடுத்து நிறையா இருக்கு கதைகள், சொல்லணும்னு நினைக்கிற கதைகள் நிறைய. எமோஷன்ஸ் நீங்க ரொம்ப அழகா கேரி பண்றீங்க பொதுவா. கண்டிப்பா எனக்கு அதுல ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கு. ஒரு டிராமாவா ஒரு மனிதர்கள் மனங்களுக்குள்ள நடக்கிற விஷயங்கள்ல வந்து ஒரு பெரிய ஒரு விஸ்தீர்ணமான ஒரு இடமா நான் பாக்குறேன். அதுதான்
மனித மனங்களை தான். ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு எப்போதுமே ஒரு அலாதியான விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னை இன்ஸ்பயர் பண்ண ஃபில்ம் மேக்கர் மகேந்திரன் சார்லேருந்து பாலுமகேந்திரா சார்லேருந்து நிறையா பேர், அந்த பாரதி ராசா சார் எல்லாருமே வந்து அந்த மனித மனங்களுக்குள்ள வந்து எவ்வளோ ஆழம் இருக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுலேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி நாங்கள் வந்திருக்கோன்ற போது டெஃபினட்டாக அந்த ஸ்பேஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டு ஆசை இருக்குது. கண்டிப்பா சீக்கிரமே அடுத்த படத்துக்கான அறிவிப்பாங்க எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா தொடர்ந்து பண்ணுங்க. ரொம்ப ஏன்னா ஹியூமன் எமோஷன்ஸ் ரொம்ப அது கேரி பண்ற ரொம்ப கஷ்டம். அது அழகா பண்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர். சோ வந்து இதோட 3வது இன்டர்வியூ நினைக்கிறேன் லப்பர் பந்துக்கு மட்டும். ஓகே, சோ லப்பர் பந்து வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி வந்து கிடைச்சிருக்கு. சோ ஹவ் ஹாப்பி யூ ஆர்? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பாருங்க எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, சோ நம்மளோட விகடன் அவார்ட்ஸ் பத்தி ஒரு சில வார்த்தைகள். எப்பயுமே திறமைக்கு வந்து பெரிய அங்கீகாரம் விகடன் மூலமா கொடுக்கப்படுது. அதுதான் விகடன் விருது. ஒவ்வொரு வருஷமும் வந்து அதை சிறப்பா பண்றாங்க. இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் அது நடக்குதுங்கிறது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி. ஓகே, சோ அவர் 6 அடிச்சா வந்து தன்னம் ஒரு ஹைட் வரைக்கும் வந்து போகணும் வந்து அந்த டயலாக் வந்து பட்டி தொட்டில வேற லெவல்ல போயிருக்கு. அந்த தோய் சாருக்குலாம் எடிட் பண்ணி எங்க திரும்பினாலும் அதுதான் வந்து போட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து வேற லெவல். சோ வந்து ஐபிஎல் போய் பாத்தீங்களா? அப்போ வந்து நம்ம சாங்லாம் வந்து போடும்போது மேட்ச் பார்க்க முடியல. முதல் மேட்ச் பார்த்தேன். நம்ம சாங் ப்ளே ஆகும்போது பார்த்தேன். அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? அத வார்த்தையால விவரிக்கவே முடியாது. பயங்கரமா இருந்துச்சு. அங்க பெரிய திருவிழாவா, லப்பர் பந்து திருவிழாவா தான் இருந்துச்சு. ஐபிஎல் ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் சிஎஸ்கே அந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சோம். ஆமா, அதுக்கு காரணமே நம்ம பாட்டு தான் நினைக்கிறேன். நம்ம பாட்டு போட்டு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டனால தான் வந்து வேற லெவல்ல வந்து போயிருக்கு. சூப்பர். சோ லப்பர் பந்து டீம்ல அந்த வந்து ஹைட்ல வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பிளேயர்னா லப்பர் பந்து டீம்ல யார் சொல்லுவீங்க? எங்க இயக்குனர் தான். இயக்குனர் வந்து பயங்கரமான ஒரு பேட்ஸ்மேனா? அவர் பயங்கரமான பவுலர். பவுலர். பேட்டிங் கொடுத்தாலும் கலக்கிடுவார். உங்களுக்கு சென்னையில வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு இடம் போய் வந்து ஹேங் அவுட் பண்ணி வந்து சாப்பிடுறது, ஒரு பிடிச்ச ஃபுட்? நிறைய இருக்கு. ரொம்ப ஃபேவரட்னா சேப்பாக்கம் நாயர் மெஸ். நாயர் மெஸ். ஓகே, சோ வீட்ல வந்து நீங்க சமைப்பீங்களா? கொஞ்சம் அப்பப்ப கரண்டி ஆம்லெட் போடுறது, தோசை ஊத்துறது, இந்த மாதிரி மேம்போக்கான வேலைகளை செஞ்சுட்டு போயிடுறது. ஓகே, சோ வீட்டம்மா வந்து செய்யறதுல ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்னா எல்லாமே சிறப்பா பண்ணுவாங்க. அவங்க மட்டன் சுக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மட்டன் சுக்கா சோ நான்வெஜ், பியூர் நான் வெஜிடேரியன் தான். ஆமா, ரொம்ப பியூர் நான் வெஜிடேரியன். உணவே மருந்து, உணவே மகிழ்ச்சி. இதுதான் நம் கீதம் ரெஸ்டாரண்டோட பிலாசபி. சென்னையில 14க்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம 250+ கார்ப்பரேட் கிளைண்ட்ஸோட டைப் வச்சிருக்காங்க. 50 லட்சத்துக்கு மேற்பட்ட நம்மளோட மக்களோட ரசனை சுவையை வென்றிருக்காங்க நம்மளோட கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட். Relish the ragas of real taste with நம்ம கீதம். சின்ன ஹேண்ட். இன்னைக்கு என் கூட இசையமைப்பாளர் பாடகர் ஷான் ரோல்டன் நினைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். கச்சேரிக்கு போற மாதிரி அப்படி பயங்கரமா அப்படி இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா, ரொம்ப ஸ்பெஷலான டே இல்லையா? ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியா வந்திருக்கு. இதுக்கு வாழ்த்துக்கள் பிரதர். முதல்ல தேங்க்யூ. எனக்கு தெரியும் சாதாரண ஒரு டிராவல்லாம் கிடையாது இது. அதாவது வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல வந்து உங்களோட பாடல்கள் வந்து எல்லா இடங்களுமே இந்த ஜென்சி மக்கள் பொதுவாக சொல்றேன் நான் கொண்டாடி தீக்குறானுங்க எல்லாம். அது நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க இன்ஸ்டா ஸ்டோரிஸ்லாம் திரும்ப பக்கம்லாம் ஷான் ரோட்டனோட குரல் இல்லை ஷான் ரோட்டனோட இசை கண்டிப்பா இருக்குதாங்க. ஆனா உங்களுடைய முதல் படத்துல இருந்தே நீங்க தரமான இசை தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க முதல் படத்துல இருந்தே நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நம்ம எல்லா வருஷமும் உங்களோட படங்கள் எல்லாமே. இந்த ஜேர்னி எப்படி இருக்கு? இந்த ஒரு 10-11 இயர்ஸ் ஜேர்னி இல்லை, ஒரு பெரிய ஜேர்னி தான். அண்ட் நம்ம வந்து எந்த ஒரு நோக்கத்தோடையும் வரல அப்படிங்கிறதுனால, ஏன்னா சில பேருக்கு வந்து இப்போ சினிமா அவங்க அந்த தொழில் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது இருக்கும், ஒரு டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு கைட் பண்றதுக்கு யாரா இருப்பாங்க. அப்படி நம்மளுக்கு எதுவுமே கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால ஒரு மாதிரி ஒரு அட்வென்ச்சர் மாதிரி தான் இருக்கு. ஒரு 10 வருஷம் 11 வருஷம் கத்துக்கிட்டது அவ்வளோ விஷயம். ஏன்னா நம்ம அன்பிரிப்பேர்டா வந்ததுனால, அன்பிரிப்பேர்டா இருந்தால் கொஞ்சம் விபத்துகள், கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸ், எக்ஸைட்மெண்ட் எல்லாமே இருக்கும்ல. ஸோ அதனால அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒரு இசையமைப்பாளராக தெரியறதுக்கு முன்னாடி, அதாவது உங்களோட குரல் ரொம்ப பிரபலம் மக்கள் மத்தியில், அதுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க குரலை நீங்க நிறைய உங்களோட படங்கள்ல நீங்க பாடும்போது அவ்வளோ இனிமையா இருக்குது, கேட்கறது வித்தியாசமான ஃபிளேவர்ல இருக்கு. நீங்க டிசைட் பண்ணுவீங்க அந்த பாட்டை நம்ம பாடலாம்? இல்லை, நான் டிசைடே பண்ண மாட்டேன். ஆக்சுவலா என்னன்னா கேட்டு செட் ஆயிடுவாங்க. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. நான் சொல்லிட்டேன், அதாவது ட்ராக்கா ஒரு விஷயத்த கேட்கும்பொழுது அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்போ கேட்டு பழகிட்டாங்கன்னா இன்னொருத்தர் பாடினா அவங்க இந்திரலோகத்திலே வந்து பாடினா கூட அது வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படிதான் நான் சிங்கரா இருந்தேன். பட் அது மாற்றணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு பாட்டு பாடிக்கிறேன், பரவாயில்ல. ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்கன்னா ஒரு பாட்டு சூட் ஆகிற பட்சத்தில் ஒரு பாட்டு. பட் மற்றபடி வந்து எனக்கு என்ன ஆசையா இருக்குன்னா நிறைய சிங்கர்ஸை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு
அப்படின்ற ஒரு இடத்துக்கு இப்போ வந்திருக்கேன். ஸோ அதனால கண்டிப்பா அதை செய்யணும். நீங்களும் மோகன்ராஜனுடைய காம்பினேஷன் 2 பேருமே விருது இந்த வருஷம். ஆமா ஆமா ஆமா, அது எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு. ஏன்னா உங்களுடைய காம்பினேஷன்ல அதுவும் படத்துல இப்ப 2 பாட்டு 3 பாட்டு பார்க்க முடியல, 5 பாட்டு 6 பாட்டு வருது. அது எல்லாமே பிரமாதமா இருக்கு, பெரிய வரவேற்பு கிடைக்குது. 2 பேருக்குமே விருது கிடைச்சிருக்கு. எப்படி இருக்கு? இல்ல நான் வந்து அவருடைய சகோதரரா, அவரோட ரசிகனா, கூட பயணிக்கிற ஒரு சக பயணியா அவ்வளவு பெருமையா இருக்கு எனக்கு அவருக்கு இந்த விருது கிடைக்கும். ஏன்னா முதல்ல அவர் என்னை சந்திச்ச போது அவர் வந்து ரொம்ப ஹம்பிளா இருப்பாரு. இந்த பாட்டுலாம் நான் எழுதியிருக்கேன்னு சொன்னாரு. எனக்கு அப்படியே பெரிய ஷாக் ஆயிடுச்சு. என்ன இவ்வளவு சிம்பிளா இருக்காரு, இந்த மாதிரி பாட்டுலாம் எழுதியிருக்காரு. வார்த்தைகளா எப்பயுமே அவரோட பாட்டுல வார்த்தைகள் ஸ்பெஷலா இருக்கும். நிச்சயமா. நான் அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணது என்னன்னா, இனிமே வந்து $1 மில்லியன் படம் அப்படின்னாலே அவர் எல்லா பாட்டையும் அவரே எழுதிட்டோம். லப்பர் பந்தில் கூட 2 பாட்டு தான், அந்த 2 பாட்டுமே அவ்வளவு சிறப்பா எழுதியிருப்பாரு. சரி, எங்களுக்குள்ள ஒரு ஜேர்னி இருக்கு. ஆகட்டும், சிலாஞ்சிருக்கியா, ஆமா சிலாஞ்சரிக்கை ஆகட்டும், நீ இல்லாம நானும், நீளம் இல்லாவானோ, மண்ணை வந்து முட்டும் நூல இருந்த பட்டம். ஸோ நான் ஒரு ரசிகன்ற இடத்துல இருந்து பயணிக்கிறனாலையும் அவர் என்னோட இசை ரசிகர்னாலையும் ஒரு மாதிரி எங்களை நாங்கள் ரசிச்சுக்கிட்டு இந்த ஜேர்னியை தொடர நினைக்கிறோம். நான் அவருக்கு இந்த விருது கிடைச்சதுதான் எனக்கே ஒரு பெரிய அங்கீகாரமா நான் நினைக்கிறேன். எங்களுக்காக சில வரிகள் கண்டிப்பா. என் உயிரை உண்ணும் தேன் சுடரே, என் உறக்கம் கொல்லும் தேன் சுடரே, என் உயிரை உண்ணும் தேன் சுடரே, என் உறக்கம் கொல்லும் தேன் சுடரே, உயிரை வருடும் பாடல் என்று கூச்சல்லானதேனோ, அலை நீ பேரலையானால் கரையாய் உடைகிறேனே, காற்றில் இலையை போல பிடியை தேடி தவிக்கிறேனே, ஒரு நொடி சாரலானாய் மறுநொடி காணலானாய், எனக்கு பிடித்த உன்னை எங்கு நீ தொலைத்தாய், உனக்கு பிடித்த என்னை ஏன் கலங்க வைத்தாய், என் உயிரை உண்ணும் தேன் சுடரே, என் உறக்கம் கொல்லும் தேன் சுடரே. தேங்க்யூ. அட்டகாசமா இருந்தது. அப்படி கொண்டு போயிட்டீங்க எல்லாருமே. அப்பா, எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் இதுல. அதாவது இப்ப நீங்க ஒரு இமேஜினேஷன் கேள்விதான் வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நீங்க ஒரு ஃபிளைட்ல ஒரு பைலட்டா இருந்தீங்கன்னா முதல் வெல்கம் மெசேஜ் என்னவா இருக்கும்? இப்ப நீங்க பாடும் ஒரு பாட்டு பாடி தான் எல்லாரும் வெல்கம் பண்ணுவீங்களான்னு டவுட்டா இருக்குது எனக்கு. என்ன மாதிரி வெல்கம் மெசேஜா இருக்கும் ஒருவேளை நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிளைட்ல இருக்கீங்க, ஒரு பைலட்டா இருந்தீங்கன்னா? அதெல்லாம் பண்ணலாமா? பாட்டுலாம் பாட விடுவாங்களான்னு இந்த மாதிரிலாம் பாடலாம். என்ன சொல்ல போறாங்க? மேபி அந்த அனௌன்ஸ்மெண்ட் மெசேஜ் வேணா ஒரு பாட்டா பண்ணி, அதே பஞ்சந்திரம் படத்துல கமல் சார் சொல்லுவார்ல, துப்பாக்கியில் இவரு பாடுவாரு, ஆனா பாட தேவையா இருக்கு. அந்த மாதிரி மேபி அந்த அனௌன்ஸ்மெண்ட் மெசேஜ் வந்து ரொம்ப கொஞ்சம் பீதியா தான் இருக்கும் அவங்க சொல்றது. இந்த கேஸ் ஆஃப் வாட்டர் லேண்டிங் அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதை வேணா ஒரு பாட்டா பண்ணா மேபி கொஞ்சம் எமிரேட்ஸ்ல கூட அது பண்ணாங்க ஆக்சுவலா. ரீசெண்டா அனௌன்ஸ்மெண்ட் மெசேஜ் ரொம்ப இதுவா இருக்கு, ரொம்ப மார்பிடா இருக்குன்னு சொல்லிட்டு ஜாலியா சீட் பெல்ட்ஸ் போடுங்க, இந்த இது வந்து அந்த பட்டன் அமுத்துங்க அப்படின்னு ஒரு பாட்டா வரும். மேபி அந்த மாதிரி ஒரு பாட்டா பண்ண வேணா இருக்கும். உங்க அனுபவங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஏவியேஷன், நர்சிங் பல துறைகள்ல மாணவர்களுக்கு மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமா வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் வழங்குறதோட இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளும் வழங்குறாங்க. அதோட படிக்கும் போதே சம்பளத்தோட வேலை வாய்ப்பு, ட்ரைனிங் பர்பஸ்க்காக மாடல் ஏர்போர்ட் அண்ட் மாடல் ஏர்பிளேன் இருக்கும் ஒரே காலேஜ் சென்னை அமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சென்னை அமிர்தா வழங்கும் ஒரு சின்ன கிஃப்டா. கண்டிப்பா கண்டிப்பா. ரெட் கார்பெட்ல நம்ம கூட இப்ப ஜாயின் பண்ணிக்கிறது லிரிசிஸ்ட் மோகன் சார் தான். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை விகடன் அவார்ட்ஸ்ல பாக்குறது. அண்ட் லிட்டரலி ரொம்ப பெருமையா இருக்கு உங்களோட இந்த நேர்காணல சந்திக்கிறது. சில பேரோட இசைக்கு ஃபேனா இருக்கிறது கேட்போம். பட் இப்போ கொஞ்ச காலகட்டத்தில் வந்து வரிகளுக்கு ஃபேன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே அந்த வரிகளை உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் உங்களோட வரிகள் எடுத்துக்கிட்டாலே காதலோட தன்மை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸ் இருக்கு. ஸோ அதுக்கு என்ன காரணம்? அது சுச்சுவேஷன் தான் காரணம். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில் பாத்தீங்கன்னா நிறைய தத்துவங்கள்லாம் நிறைய எழுதிருக்கு. ஸோ கதைக்காலம் அப்படியே வரிசையா லப்பர் அமைஞ்சது, லப்பர் பந்து அமைஞ்சது, குட் நைட் ஃபுல்லா அது ஒரு மாதிரி காதல் எல்லாமே அப்படி அமைஞ்சதுனால அப்படி தெரியலாம். ஆனா இன்னொன்னு காதல் கவிதைகளா இருக்கிறதுன்னு கொஞ்சம் பாடலாசிரியருக்கு ஒரு வலுதானே. ஆமா, பீப்புள்லாம் இப்போ லிரிக்ஸ்க்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட வெற்றி தாமதம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை வந்து மக்கள் வந்து இப்போ தான் லிரிக்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு? இல்லை இல்லை இல்லை, எப்பயுமே மக்கள் வந்து வரிகளை ஃபாலோ பண்ணிட்டு தான் வராங்க.
இது ஏன் வரியா அப்படின்னு ஃபாலோ பண்றது இருக்குல்ல, மோகன்ராஜன் வரி, இப்ப நாமுத்துக்குமாரன் பெரிய ஃபேன் இருக்காங்க, வைரம் சாருக்கு இருக்காங்க, வலி சாருக்கு இருக்காங்க. சோ இப்ப நம்ம அப்படி இருக்கிறதுல நம்ம எனக்கு அமையுது அந்த. ஏன்னா கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வரி சூப்பரா இருக்கு, இது அப்படி நல்லா. ஏன்னா இப்ப நீ தேன் சுடர்ல பாத்தீங்கன்னா எனக்கு பிடித்த உன்னை எங்கு நீயும் தொலைத்தாய், உனக்கு பிடித்த என்னை ஏன் கலங்க வைத்தாய், எந்த கமெண்ட்ஸ்லயும் அது இல்லாம இருக்கவே இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் கவனமா வேலை செய்யணும், இன்னும் அதிகமா. ஏன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது கவனிக்கலேன்னு ஓடுவோம், இப்ப கவனிக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் பொறுப்பா ஓட வேண்டியது. ஃபேமிலிக்காக நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கின ஏதாவது ஜுவல்லரி இருக்குல்ல, சம்பாதிச்சு ஒரு ஜுவல்லரி வாங்கி நீங்க கொடுத்துருப்பீங்களா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் நீங்க ஷேர் பண்ண முடியுமா? என் ஒய்ஃபுக்கு பிறந்த நாளுக்காக அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் பிறந்த நாள்ல மறந்துட்டேன்னா எதுவுமே பண்ணல. அது ரொம்ப எனக்கு கில்ட்டியா ஃபீல் ஆச்சு. அதனால அடுத்த பிறந்த நாளோ அதுக்கு அடுத்த பிறந்த நாளோ காசு சேர்த்து ஒரே ஒரு கம்மல் வாங்கி கொடுத்தேன். அந்த டைம்ல அது ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருந்தது. ஒரு சின்ன கம்மல் தான் இருந்தாலும் சந்தோஷங்கிறது சின்னதோ பெருசோ கிடையாது, அது என்ன எப்படி ப்ரெசென்ட் பண்றோங்கிறதுலதான் இருக்கு இல்லையா. அது ரொம்ப எனக்கு ரொம்ப ஞாபகத்துல இருக்கும் எப்பயுமே. அதே மாதிரி இப்ப என்ன செஞ்சாலுமே அது அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல, அவ்வளவு பரவசம் இருக்குமான்னு தெரியல. அந்த டைம்ல எனக்கு அதிகமா இருக்கும். நம்ம கண்ட்ரியோட கல்ச்சர்லேயே ஜுவல்லரிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. லாஸ்ட் 33 இயர்ஸா 62 பிரான்ச்சஸ்ல வந்து லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ், ட்ரெண்டிங் டிசைன்ஸ்னு சொல்லிட்டு தங்கம், வெள்ளி, வைரம்னு நம்ம தங்கமயில இருக்கு. அதனால தங்கம் வாங்க நம்ம தங்கமயிலுக்கு வாங்க. தங்கமயில இருந்து ஒரு அமேசிங்கான கிஃப்ட் சார்.